அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குவாண்டம் பிசிக்ஸ், அதாவது அறிவியல், நவீன அறிவியல் வந்து ஹையஸ்ட், அதுதான் சயின்ஸ், ஓகேங்களா? அதுதான் ஹையஸ்ட். அது வந்து நம்ம வேதாந்த அத்வைத வேதாந்தம், அத்வைதம் சொல்லுவாங்க. ஸோ அதாவது ஸ்பிரிச்சுவல், ஆன்மீகம் சொல்லலாம். இது ரெண்டுமே சொல்றது வந்து சேம் தான், ஒரே விஷயத்தை தான் ரெண்டுமே சொல்றாங்க. அதாவது நம்ம காலகாலமா அத்வைதம், ஆதிசங்கரர் முதல் கொண்டு எல்லாரும் சொல்லிட்டு தான் வராங்க. ஸோ அதை வந்து சயின்ஸ் நோபல் பரிசு பெற்றவங்க 2022 நோபல் நோபல் பரிசு வந்து இதை நிரூபிச்சவங்களுக்கு, அதாவது அப்சர்வர் தான் இருக்கிறாரு, திஸ் யூனிவர்சஸ் இஸ் நாட் ரியல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. உலகினில் எதுவும் நிரந்தரமில்லை, உறங்கிடும் வரையில் சுதந்திரமில்லை. என்ன அது சாயா? சாயானா குடிக்கிறது இல்ல, சாயானா நிழல், நிஜம் இல்லைன்னு அர்த்தம். அதுதான் சாயா. அட போயா. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைவு நான் டுயாலிட்டி, அதாவது அத்வைதம் சொல்லுவாங்க. அது என்ன அத்வைதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அத்வைதம் அப்படின்னு சொல்லலாம். துவைதம் அத்வைதம் சொல்லுவாங்க. துவைதம்னா இருமை, அதாவது நான், அதாவது பக்தன் தனி, கடவுள் தனி. இது வந்து துவைதம். அத்வைதம்னா ஒருமை, நானும் நானே கடவுள், அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி, நானே கடவுள், நான் கடவுள் அப்படின்னு சொல்றது தான் வந்து அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லலாம், சிம்பிளாக சொல்ல போனால். இன்னும் இதை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம்னா கதை வழியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு கதை இருக்குது ஆக்சுவலாக. அஷ்டவக்ரர் ஒருத்தர் இருந்திருக்காரு. ஸோ அவர் கதை உங்களுக்கு தெரியும். அஷ்டவக்ரர் வந்து ஜனகர் மகாராஜாவுக்கு சொன்னார். ஜனகர் மகாராஜா என்ன பண்ணுறாருன்னா ஒரு கனவு காண்றாரு. அதாவது அவர் ஆக்சுவலாக வந்து ஜனகர் வந்து ஒரு ராஜா, மகாராஜா. அவர் வந்து தூக்கத்தில் திடீர்னு என்ன ஆகுதுன்னா ஒரு கனவு வருது. அந்த கனவுல வந்து அவர் வந்து ரொம்ப பிச்சைக்காரராக இருக்கிறாரு, படாத பாடுபடுறாரு, சாப்பாட்டுக்கே வழி இல்லை அவருக்கு. டக்குன்னு எழுந்துக்கிறாரு தூக்கத்துலேருந்து. என்னாச்சு அப்படின்னு. ஓ, பிச்சைக்காரன், நான் பிச்சைக்காரன் இல்லையா, ஓ கனவா அது அப்படின்னு அவருக்கு தெரியுது. இது ஒரு நாள் நான் பரவாயில்ல, அடுத்த நாள் அதே மாதிரி நடக்குது, பல நாள் அதே மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு சமயத்தில் அவருக்கு என்னன்னா, நான் பிச்சைக்காரனா இருக்கும் பொழுது டக்குன்னு முழிப்பு வந்தது. ஸோ நான் ஒரு மன்னனா ஃபீல் பண்றேன். ஸோ மன்னனா இருக்கிறது தான் உண்மை, பிச்சைக்காரனா இருக்கிறது பொய்யா, இல்லை பிச்சைக்காரனா இருக்கிறது தான் உண்மை, மன்னனாகிறது பொய்யான்னு ஒரு குழப்ப நிலை வந்துடுச்சு. அதனால இதுக்கு ஒரு தீர்வு தெரியணுன்றதுக்காக எல்லாருக்கிட்டையும் கேட்குறாரு. அவர் தான் மன்னராச்சே, எல்லா புலவர்கிட்ட யாருமே தெரியலன்னுட்டாங்க. அப்பதான் அஷ்டவக்ரர்னு ஒருத்தர் வராரு, அவர்கிட்ட கேட்குறாரு. அப்போ அஷ்டவக்ரர் என்ன சொல்றாருன்னா, இது ரெண்டுமே பொய் தான் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டுமே கனவு தான், ஒரு உண்மை புரியல என்ன சொல்றீங்க அப்படின்னு. அப்ப சொல்றாரு, நீ வந்து மன்னரா இருக்கிறன்னு ரொம்ப சந்தோஷப்படுறல, ஆனா அந்த சந்தோஷம் நீ தூங்கும் பொழுது அந்த சந்தோஷம் காணாம போயிடும். நீ கனவுல இருக்கும்போது நீ வந்து உன்னை பிச்சைக்காரனா எடுத்துட்டு பயங்கர துன்பப்படுற, துயரப்படுற, கரெக்டா? ஆனா அதுவுமே காலையில விழிப்பு வந்துருக்கிறது உனக்கு போயிடுது. ஸோ அதுவுமே நிரந்தரம் இல்லை, இது ரெண்டுமே நிரந்தரம் இல்லை. அப்போ ரெண்டுமே பொய் தான். ஏன்னா எது மாறிக்கிட்டே இருக்கு அது உண்மை இல்லை, மாற்றம் மாறிக்கிட்டே இருக்குன்னா அது பொய் தானே, உண்மை கிடையாதுல்ல. அப்போ எது உண்மை அப்படின்னு கேட்கும்பொழுது இந்த உலகமே ஒரு, இந்த வாழ்வே வந்து நீ காண்றது எல்லாமே வந்து ஒரு கனவு தான் அப்படின்றாங்க. இது வந்து ஜனகர் மகாராஜுக்கு அஷ்டவக்ரர் சொன்னது. இது ஒரு கதை இருக்கு, ஓகேங்களா? இது இவர் மட்டும் சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, இல்லை நிறைய பேர். ஆதிசங்கரரே பார்த்தீங்கன்னாக்கா அத்வைதம் அவர் தான் முதல்ல வச்சாருன்னு சொல்லலாம். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஈவன் நம்ம தற்காலத்திய ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரமண மகரிஷிகள், திருவண்ணாமலை ரமண மகரிஷிகள் அஜாதம் அப்படிங்கிறது அவர் அத்வைதத்தை தான் பேசியிருக்கிறாரு. கனவு தான் நம்ம காண்றோம் அப்படின்னு. ஸோ அஜாதம் அப்படிங்கிறது அத்வைதத்தை பற்றி நம்ம ரமண மகரிஷிகள் திருவண்ணாமலையில் பேசியிருக்காங்க. ஸோ அவர் மட்டும்தான் சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னாக்கா, நிசகதத்த மகாராஜா அவருமே நான் டுயாலிட்டி பற்றி பேசியிருக்கிறாரு, அதாவது அத்வைதத்தை பற்றி பேசியிருக்கிறாரு. ஸோ இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது உங்களுக்கு எப்படி சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ ஒரு ஒரு புள்ளி இருக்குது, இன்னொரு புள்ளி இருக்குது. இந்த ரெண்டு புள்ளியை வந்து நீங்கள் எப்படி இணைக்கலாம், எப்படி வேணாலும் இணைக்கலாம். ஒரு 7 மாதிரி போட்டு இணைக்கலாம், இல்லை ஒரு ரவுண்டு போட்டு இணைக்கலாம், கிறுக்கி 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 பல கிறுக்கல்கள் பிடிச்சி இணைக்கலாம். ஆனால் மிகவும் ஷார்ட்டஸ்ட் பார்த்து பார்த்தீங்கன்னா நேர்கோடு. ஒரு புள்ளி இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட மிக குறைந்த நேரம், மிக குறைந்த தொலைவு ஒரு நேர்கோடு. அதே மாதிரி தான் நீங்கள் என்னென்னவோ படிச்சிருப்பீங்க, துவைதம்,
இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் படித்து வந்திருக்கலாம் ஞானம் ஞானம் தேடி போகும் பொழுது. ஆனால் இருக்கிறதுலே வந்து ஷார்ட்டஸ்ட்டு உண்மையான என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வழி வந்து அத்வைதம் தான். ஸோ இந்த அத்வைதம் சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரமண மகரிஷிகளும் நிசர்க தமகராஜ் இந்த மாதிரி ஆளுங்க சொல்லியிருக்காங்க, ஆதிசங்கரும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அதான் இந்த மாதிரி ஒரு ஞானத்தை பற்றி பேசும்பொழுது நிறைய பேர் கனிகள், ஒரு மரம் இருக்கிறாங்க கனிகளை பற்றி பேசியிருப்பாங்க, காய்களை பற்றி பேசுங்க, இலைகளை பற்றி, கிளைகள், வேரை பற்றி எல்லாத்தையும் பேசியிருப்பாங்க. ஆனால் ஒரு அது விதையை பற்றி யார் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் முக்கியம். அந்த விதையை பற்றி பேசுகிறவங்க இவங்க தான். ஆனால் ஜிஎம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 100% நான் ரியாலிட்டி பற்றி தான் பேசியிருக்காங்க. அவங்க அதை விட்டு கீழே இறங்கவே மாட்டாங்க, நான் ரியாலிட்டி. ஏன்னா அவங்க ஒரு பர்சன் இங்கே கிடையாது, இங்கே கான்ஷியஸ்னஸ் தான். அதாவது நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க, ஞான தேடுதல் இருக்கவங்களுக்கு தெரியும், விழிப்புணர்வு அப்படின்னு படிச்சிருப்பீங்க. விழிப்புணர்வு கடலாக நினச்சிக்கோங்க, கான்ஷியஸ்னஸ் அது வந்து கடல்லேருந்து வர ஒரு துளி அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது கடல்லேருந்து வர ஒரு அந்த ஒரு துளி தான் தனி கடல் தனின்னு நினச்சிக்கிச்சு, ஓகேங்களா? அந்த அந்த ஒரு துளியே வந்து என்ன ஆகுது, அது வந்து ஒரு துளி அப்படிங்கிறது வந்து லைட்டு, அது ரெஃப்ளெக்ஷன், அதே வந்து ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது, அந்த ஸ்பேஸில் அந்த ரெஃப்ளெக்ட் ஆகுது, லைட்னாலே ரெஃப்ளெக்ஷன் நடக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதுதான் அந்த ஸ்பேஸே கிரியேட். ஸ்பேஸ்னா என்னது, எல்லாமே பரம் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? பரவெளி. இதுக்குள்ள நடக்கிறது எல்லாமே வந்து ஒளியின் ரெஃப்ளெக்ஷன்ஸ் தான், பிரதிபலிப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து வேற எப்படி சொல்கிறேன்னா, இந்த கான்ஷியஸ்னஸை வந்து பிரஞ்சை அப்படின்னு தியானம் அப்படிங்கிற புத்தகத்தில் ஓஷோ சொல்லியிருப்பார், பிரஞ்சைன்னு சொல்லலாம். இல்லை வேற நிறைய பேர் வந்து நீங்கள் ஞான தேடுதலில் இருக்கீங்கன்னா ஆத்மா சொல்லுவாங்க. என்ன ஆத்மா சொல்லுவாங்கனாக்கா ஜீவாத்மா பரமாத்மான்னுவாங்க. பரமாத்மாவை நீங்கள் அவேர்னஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஜீவாத்மா வந்து கான்ஷியஸ்னஸ்னு வச்சுக்கோங்க, எப்படி வச்சுக்கலாம். இந்த கடல்லேருந்து வந்த ஒரு துளி தான் தனி கடல் தனின்னு நினச்சிக்கிச்சு. ஆனால் அது எப்போ மறுபடியும் கடலில் சேருதோ அதான் அந்த ஜீவாத்மா அப்போ தான் பரம்பொருளோட இணையுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படியும் சொல்லலாம். நீங்கள் பல பேர் பல ஞான தேடுதல்களை படிச்சிருப்பீங்க, அதனால் இதை சொல்ல வரேன். நம்ம ஜிஎம் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஜிஎம் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, நீயே பரிபூர்ண நித்தியம் எனும் ஜேஎம்மின் இந்நூல் தன்னை தன் முழுமையை அறிய விரும்பும் அனைத்து சாதகர்களுக்கும் ஒரு சிறந்த வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. இந்நூலில் சுயத்தை பற்றியும் சுயம் தன்னை அறிவதன் அவசியத்தையும் மிக அழகாக தெளிவுபடுத்துகிறது. நித்திய ஆதாரத்தில் இருந்து கொண்டு சுயம் எவ்வாறு பார்க்கும் இருமை நிலை கனவில் தடுமாறுகிறது என்பதையும், பரத்தை கடந்த அமைதி நிலையில் எவ்வாறு மிகவும் எளிமையாக இயல்பாக முயற்சியற்ற நிலையில் முற்றிலுமாக விழித்து தன் பிறவா அமிழ்த பேருண்மையை அறியலாம் எனவும் எவ்வன தமிழில் அற்புதமாக விளக்குகிறது. பார்ப்பவர் பெறப்பட்ட நித்தியம் என எவ்வாறு அறியலாம் எனும் போதனைகள் எழிலூட்டும் தமிழ்நடையில் மிக சிறப்பாக அமைந்துள்ளது. ஜிஎம்மின் போதனைகள் மற்றும் சாதகர்களின் கேள்விகளுக்கான பதில்களும் இங்கே தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது. ஜிஎம்மின் ஆணித்தரமான பதில்கள் சாதகர்களை முற்றிலும் விழிக்க வைக்கும் என்பதில் சற்றும் ஐயமில்லை. ஜிஎம் தன் பிறவா முழுமையை முற்றிலும் அறிந்தவர். ஜிஎம் விஞ்ஞானியாக பணிபுரிந்தவர். ஜிஎம் ஆழ்ந்த அமைதியில் நிலைத்து தன் பிறவா உன்னதத்தை அறிந்ததும் தன் பணியை விடுத்து வெகு காலமாக அமைதியில் இருந்து வந்தார். பின்னர் தன்னை தேடி வரும் தன்னை பற்றிய பேருண்மையை அறிய விரும்பும் சாதகர்களுக்கு என்றும் இருந்து கொண்டே இருக்கும் அமிழ்த நித்திய உண்மையை எங்கனம் அமைதியின் வழியே எளிமையாக அறியலாம் என போதித்து வருகிறார். ஜிஎம் சென்னைக்கு அருகே எளிமையாக அமைதியாக வசித்து வருகிறார். ஜிஎம்மின் போதனைகள் பல்வேறு மொழிகளில் புத்தகமாக உள்ளது. ஜிஎம்மின் போதனைகள் முற்றிலும் உறங்கிக் கொண்டிருக்கும் சுய அறிவை காணும் கனவில் இருந்து விழிக்க வைப்பதற்கே. நன்றி. பொண்ணு மண்ணு எல்லாம் மாயா, எல்லா சாயா, சாயா மாயா, மாயா சாயா. என்ன அது சாயா? சாயானா குடிக்கிறது இல்ல, சாயானா நிழல், நிஜம் இல்லைன்னு அர்த்தம், அதுதான் சாயா. உலகம் எல்லாம் மாயையா. அதாவது நான் டுயலிட்டி அத்வைதத்தை பத்தி பேசும்பொழுது ஒரு கடல் வச்சுக்கோங்க, கடலை வந்து அவேர்னஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, கடல் அவேர்னஸ் இல்லை பரமாத்மா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கடல் தான் வந்து கடலில் வந்து ஒரு அசைவு ஏற்படுது, அதுல இருந்து ஒரு துளி நீர் இப்படி வருது, ஓகேங்களா? ஸோ பரமாத்மா, ஓகேங்களா? அவேர்னஸ் அதுல இருந்து ஒரு துளி வருது, அந்த ஒரு துளி தான் கான்சியஸ்னஸ்,
சுய அறிவு அப்படின்னு வச்சுக்கலாம். சுய அறிவு இல்லை ஜீவாத்மா கான்சியஸ்னஸ் அதை வச்சுக்கோங்க. ஸோ பரமாத்மா வந்து அந்த மிகப்பெரிய ஜோதி வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லைட் பார்ட்டிகல்ஸ் தான், அல்லது ஒரு லைட் பார்ட்டிகல்ஸ் வருது ஓகேங்களா, அது ஒரு துளி வருதுன்னா அப்போ லைட் பார்ட்டிகல்ஸ் தானே, அது ஒரு வட்டம் அமைக்க ஸ்பேஸ் வட்டம் அதுவே அமைச்சுக்குது. அப்போ என்ன ஆகுனா லைட் வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆகும்ல. ஸோ அந்த லைட் ரிஃப்ளெக்ஷன்ஸாக அந்த ஸ்பேஸ் பரத்தில் நடக்கிற அந்த விளையாட்டே அதுதான் பிளேஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. எலிமெண்ட்ஸ் உடைய பிளே தான் இங்கே நடக்கிறது, பிரபஞ்சம் எல்லாமே ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து ஸோ கான்சியஸ்னஸ் வந்து தான் கான்சியஸ்னஸ்னு மறந்து அது என்ன ஸ்பேஸ்க்குள்ள என்ன இருக்கோ அது ஒரு வடிவம் எடுத்து அதன் வழியாக தான் அதை அறிய முடியுது. ஐஎம்னஸ் கான்சியஸ்னஸ் நான் அப்படிங்கிறது அந்த ஐஎம்னஸ் கான்சியஸ் அந்த அறிவு வந்து வடிவம் மூலமா தான் அது தன்னை அறியுது ஓகேங்களா. அதுக்காக தான் வடிவம் எடுக்குது. ஆனா வடிவம் எடுத்த பிறகு மறந்துட்டு தன்னை அடையாளமா அது அடையாளப்படுத்திக்குது. ஸோ அதனால தான் பல பிரச்சனைகள் ஏற்படுது ஓகேங்களா. நான் பிறந்ததாகவும் தனக்கு பிறப்பிறப்பு இருக்கிறதாகவும் நினச்சிக்கிறது. ஸோ அது தான் வந்து இந்த உருவம் இல்லை, தான் உருவத்துக்கும் அப்பாற்பட்ட பரத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு அப்சர்வர் அவேர்னஸ் அப்படிங்கிறது கடல் அப்படிங்கிறது தெரியல அந்த கடல் துளிக்கு. ஸோ அது எப்போ அந்த கடல் துளி மறுபடியும் எப்போ கடலில் வந்து சேருதோ அது வரைக்கும் அது அப்படி தான் இருக்கும். ஸோ அது தான் முதல்ல ஒரு கான்சியஸ்னஸ் அப்படின்னு தெரியணும். சுய அறிவு வந்து தான் சுய அறிவு தான், பரத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்று அப்படிங்கிறது நான் வடிவம் அல்ல, அதுக்கும் அப்பாற்பட்ட ஒன்று. தன் இருப்பு எப்போதுமே கண்களை மூடி இருக்கும்போது தன் இருப்பு அறியுது. அது வார்த்தையில சொல்ல முடியாதுல்ல, வார்த்தைக்கு அப்பாற்பட்ட அந்த இருப்பு. ஸோ அதை அறியும் பொழுது அது அதிலே நிலைச்சிருக்கும் பொழுது என்ன ஆகுனாக்கா கான்சியஸ்னஸ், அது கான்சியஸ்னஸ் எங்கேருந்து வருது, அவேர்னஸ்லேருந்து தான் வரும். ஸோ அதனுடைய ஆதாரத்தையும் அறியும். ஸோ இங்கே நடப்பதற்கு இங்கே இங்கே செய்யறதுக்கு எதுவுமே இல்லை, ஜஸ்ட் டு அப்சர்வ். சும்மா இருன்னு சொல்லுவாங்க மேபி, சும்மா இரு, ஜஸ்ட் அப்சர்வ், பி த அப்சர்வ், ஜஸ்ட் அப்சர்வ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அதுதான், ஜஸ்ட் பி த அப்சர்வர். ஸோ விழிப்பு நிலை, விழிப்புணர்வு, கடல் எல்லாமே அங்கே தான் சேம். யூ ஆர் ஒன்லி த அப்சர்வர் ஓகேங்களா. ஈவன் கிருஷ்ணாவில் வந்து கிருஷ்ணர் கூட அர்ஜுனரை வந்து பார்த்தா அப்படின்னு சொல்லுவார். பார்த்தானா பார்க்குறவன் அப்படின்னு அர்த்தம். பார்த்தா நம்ம பார்க்குற மாதிரி தான். ஒரு மூவியை பார்க்கும்போது படம் ஓடிக்கிட்டே இருக்கு, நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கினாக்கா அது பல பிரச்சனைகள், பல கஷ்டங்கள், வேதனைகள், கவலைகள். ஈவன் ஒரு படத்துல கூட வடிவேல் பார்த்தீங்கன்னாக்கா டிவியில் ஓடிட்டு இருக்கோம், எம்ஜிஆர் படம், தலைவா இந்தா தலைவான்ட்டு ஒரு கத்தி எடுத்து போயிட்டு வர அந்த டிவியே உடஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி அடையாளப்படுத்திக்கிறாரு. ஸோ அந்த படத்தில் வர அந்த கேரக்டரை தன்னையே அடையாளப்படுத்திக்கிறதால அந்த தேவையில்லாத கவலைகள், விபத்துகள், விபரீதங்கள் ஓகேங்களா. ஸோ தான் யாரு அப்படிங்கிறது தெரியணும். அதுதான் வந்து நம்ம ஹூ ஆம் ஐ, நான் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டு அதை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம ரமண மகிழ்ச்சிகள் சொல்லியிருப்பார். ஸோ அத்வைதத்தை பற்றி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து மெயின் மெயின் வந்து ஐஎம்னஸ் கான்சியஸ்னஸ். கான்சியஸ்னஸ் எங்கேருந்து வந்து அவேர்னஸ், அவேர்னஸ் தான் சோர்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் இஸ் அவேர்னஸ். அவேர்னஸ்ங்கிறது நீங்கள் ஒரு கடல், இல்லை கடல்னாக்கா பரமாத்மான்னு வச்சுக்கலாம். ஸோ பரமாத்மாலேருந்து வர ஒரு ஜீவாத்மா, அந்த ஒரு துளி தான் வந்து கான்சியஸ்னஸ். அது பர ஸ்பேஸை இது பண்ணி ஸ்பேஸில் எல்லா எலிமெண்ட்ஸ் அந்த ஐம்பூதங்கள் சொல்லுவாங்க, நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். ஸோ இதெல்லாம் வந்து பிளேஃபுல்னஸ், எலிமெண்ட்ஸ் உடைய பிளே தான். அதாவது என்ன சொல்றது, இந்த ஐம்பூதங்களின் விளையாட்டு தான் இந்த ஸ்பேஸ்க்குள்ள நடக்கிறத ஐம்பூதங்கள் விளையாட்டு தான் வந்து இந்த யூனிவர்ஸ், அண்டங்கள், பேரண்டங்கள், சூரிய குடும்பம் எல்லாமே. சூரிய குடும்பத்தில் ஒரு பூமின்னு ஒரு இது, அது எல்லாமே வந்து இந்த எலிமெண்ட்ஸ் உடைய பிளே தான். ஜஸ்ட் பிம்பங்கள். எப்படி கண்ணாடியில் வந்து நம்ம பார்க்கும்போது கண்ணாடியில் வந்து என்ன மாதிரியே இந்த வடிவம் மாதிரியே இன்னொரு வடிவம் தெரியும் பார்த்தீங்களா, அது நான் கிடையாது, அது வடிவம் தான். அதே மாதிரி தான் அந்த பிம்பங்கள் தான். அதே மாதிரி தான் அந்த கான்சியஸ்னஸ் ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணி அந்த ஒளி ரிஃப்ளெக்ட் ஆகுது, தன் இருப்பு நிலை ரிஃப்ளெக்ட் ஆகுது, அவ்வளோதான். அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான், பிம்பங்கள் தான் வந்து இந்த ஸ்பேஸில் நடக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவு அறியணும். அதை வந்து அறியும் பொழுது ஸ்டில்னஸ், இங்கே செய்வதற்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒரு அமைதியா அப்சர்வரா இருக்கும். ஸோ பி த அப்சர்வர், அதுதான். ஸோ ஜஸ்ட் யூட்டிலைஸ் பண்றதுக்காக உபயோகத்துக்கு மட்டுமே இந்த வடிவம் அப்படிங்கிறத புரிதல் வரும். ஸோ அப்போ அமைதியின் வழியே செயல்படுவீங்க. கண்ணு திறந்துக்கும் போதும் அமைதியின் வழியே இங்கே நடக்கிறது எதுவுமே உண்மை இல்லை, பொய் தான் அப்படின்னு ஒரு புரிதல் ஏற்படும். நன்றி.